2024 குரூப் 1 கொஸ்டின் 3 கூற்றுகள் கொடுத்துட்டு இதில் எது முதல் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து விவசாய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக விவசாயம் நீர்ப்பாசனத்தில் தான் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை வளர்ப்பதிலையும் அதிகமாக வேளாண் உற்பத்தியில் தான் கவனம் செலுத்துகிறாங்க. கிட்டத்தட்ட மொத்த முதலீட்டில் 31% வேளாண்மைக்கும் நீர்ப்பாசனத்துக்குமே கவனம் செலுத்தியிருக்காங்க. அப்போ அது உண்மைதான், விவசாயத்துக்கும் நீர்ப்பாசனத்துக்கும் தான் அதிகமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. சரி, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது சில மாற்றங்களுடன் ஹாரட் டாமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் மாதிரியோட பேர் என்ன மாதிரி அப்படின்னா ஹாரட் டாமர். அந்த மாதிரி தான் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அப்போ அது சரிதான். அடுத்து மகல்லோபிஸ் மாதிரி பின்பற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் மகல்லோபிஸ் மாதிரி பின்பற்றப்பட்டது. இந்த ரெண்டையும் குழப்பறதுக்காக கொடுப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஹெச்எம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கூலில் வந்து ஹெச்எம் இருப்பார்ல, ஹெச்எம். இந்த ஹெச் அப்படிங்கிறது ஹாரட் டாமரை குறிக்கும். எம் அப்படிங்கிறது மகல்நோபிஸ், எம் மகல்நோபிஸ். ஸோ ஹெச்எம் வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா அவர் ஸ்கூலில் இருப்பார். ஹெச்எம் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ மொதல் 2 தான் சரி, ஆப்ஷன் பி தான் விடை. இந்த ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது 9வது பாடத்தில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படின்னு 12th ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது, எக்கனாமிக்ஸ்லேயும் இருக்குது. எக்கனாமிக்ஸில் 8வது பாடம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் 11ஆம் வகுப்பு எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குது. சிலபஸில் பார்க்கும்போது 5வது பகுதி இந்திய பொருளாதாரம், அதில் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள்ங்கிற